So in the class we will see the Niels Bohr model of the atom. So நான் முன்னால சொல்லிட்டு இருந்த மாதிரி நீல்ஸ் போர் அவருடைய மாடல் ஆஃப் ஆட்டம் பற்றி ப்ரப்போஸ் பண்ணுறது பாஸ்டுலேட் பண்ணுறதுக்கு முன்னால் அவர் நிறைய விஷயங்கள்லாம் ஸ்டடி பண்ணிட்டு இருந்தார். அந்த பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரி, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் தியரி, அதுக்கப்புறமா எமிஷன் ஸ்பெக்ட்ரா, அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் கேதர் பண்ணிட்டு இருந்தார் அட்டாமிக் மாடலை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வேண்டி. ஸோ நம்ம அந்த இதெல்லாம் கூட பார்த்துட்டோம் இல்லையா, எமிஷன் ஸ்பெக்ட்ரா, அட்டாமிக் ஸ்பெக்ட்ராலாம் கூட பார்த்துட்டோம் இல்லையா, லைன் ஸ்பெக்ட்ரா, பேண்ட் ஸ்பெக்ட்ரா. ஓகே. ஸோ அதெல்லாத்தையும் பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி தான் நவ் ஹி இஸ் ப்ரப்போஸ்ட் ஹிஸ் மாடல் ஆஃப் ஆட்டம். ஓகே. ஸோ அவர் இது எல்லாத்தையும் மனசில் வச்சுருந்து அவருடைய தியரியை கொடுத்தார். ஸோ இப்போ அவர் தியரி என்ன, இந்த 9th நீ ஏற்கனவே ப்ரீஃபாக படிச்சிருப்பேன். இப்போ we will go it in a much more detail. ஸோ ஃபர்ஸ்ட் பாஸ்டுலேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவர் மற்றவா சொன்ன ரூதர்ஃபோர்டு சொன்ன பிரகாரம் ஆட்டமில் நியூக்ளியஸ்ன்னு இருக்குது. அது சின்னதாக இருக்கும், ஹெவியாக இருக்கும். இட்ஸ் a ஸ்மால் பார்ட்டிகல் present in the center. அண்ட் எலக்ட்ரான்ஸ்லாம் அதை சுற்றி சர்க்குலர் ஆர்பிட்ஸில் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும். அது அவர் ஏற்கனவே பார்த்த விஷயத்த அதை அப்படியே சொல்லிட்டார் அந்த இடத்துல. அண்ட் அதில் அவர் சொன்னது என்னன்னா, அந்த ஆர்பிட், அதாவது ஷெல், நம்ம ஆர்பிட்டை ஷெல்லுன்னு சொல்லுவோம். ஒரு ஆர்பிட், ஃபர்ஸ்ட் ஷெல், செகண்ட் ஷெல், தேர்ட் ஷெல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆர்பிட் எல்லாத்துக்கும் ஃபிக்ஸட் எனர்ஜி இருக்கும். ஏன்னா ரூதர்ஃபோர்டு மாடலினுடைய டிராபேக் என்ன அப்படின்னா, ஒரு சர்க்குலேட்டிங் ஆப்ஜெக்ட் இன் சர்க்குலர் பாத், அது ஆஃப்டர் சம் டைம் இட் வில் ஸ்லோலி லூஸ் இட்ஸ் எனர்ஜி அண்ட் ஃபால் இன் டு த நியூக்ளியஸ். அது அக்கார்டிங் டு சம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் தியரி பிரகாரம் அந்த மாதிரி ஒரு ப்ரப்போசல் இருந்ததுல எலக்ட்ரான் அல்டிமேட்டா நியூக்ளியஸ்ல விழுந்து கொலாப்ஸ் ஆகிடும், ஆட்டம் அன்ஸ்டேபிள் ஆகிடும்ன்றது மாதிரி இருந்ததுனால, ரூதர்ஃபோர்டு மாடலினுடைய ஒரு லிமிட்டேஷன் இருந்ததுனால போர் என்ன சொன்னார், எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு, சர்க்குலர் ஆர்பிட்ல தான் ரிவால்வ் ஆகுது. அந்த சர்க்குலர் ஆர்பிட்டுக்கு எனர்ஜி அந்த சர்க்குலர் ஆர்பிட்லயே இருக்கிற வரைக்கும் அதோட எனர்ஜி மாறாது, அதோட எனர்ஜி ஃபிக்ஸடா இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ உங்களுக்கு இப்போ இந்த ஆர்பிட்னா என்னன்னு தெரியும். ஆர்பிட்டுக்கு இன்னொரு பேரு ஷெல்லுன்னு பேரு. ஸோ அவருடைய மாடல் பிரகாரம் என்ன, ஃபர்ஸ்ட் ஷெல் n=1, செகண்ட் ஷெல் n=2. அது எல்லாத்துக்கும் அவர் ஒரு லெட்டர்ஸ் கொடுத்தார், கே ஷெல், எல் ஷெல், எம் ஷெல் அப்படின்னு. அண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் present in any shell will be equal to 2n², where n is the number of shell, எத்தனாவது ஷெல் அப்படின்றத பொறுத்து இருக்கு. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாஸ்டுலேட். ரெண்டாவது பாஸ்டுலேட் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, the energy levels of அது ஸ்டேஷனரி ஸ்டேட்ஸ் அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணாரு. ஸ்டேஷனரினா என்ன, ஃபிக்ஸடுன்னு அர்த்தம், மாறாதுன்னு அர்த்தம். The energy levels are also called as stationary states of the electron. Stationary states of the electron. And அந்த எனர்ஜி எப்படி இருக்கும்னா, இந்த ஆர்டர்ல இன்க்ரீஸ் ஆகும். தட் இஸ் கே ஷெல் வில் ஹேவ் த லீஸ்ட் எனர்ஜி and the outermost shell will have the maximum energy. அதுக்கு ரீசன் என்னன்னா, கே ஷெல் நியூக்ளியஸ்க்கு பக்கத்துல இருக்கு. ஸோ நியூக்ளியஸ்க்கு பக்கத்துல இருக்கும்போது நியூக்ளியஸோட அட்ராக்ஷன் அந்த கே ஷெல்லுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். எல் ஷெல்லோட கம்பேர் பண்ணும்போது எல் ஷெல்லுக்கு கேவோட கொஞ்சம் அட்ராக்ஷன் கம்மியா இருக்கும், எம் ஷெல்லுக்கு இன்னும் கம்மியா இருக்கும், என் ஷெல்லுக்கு இன்னும் கம்மியா இருக்கும். ஸோ ஒரு அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லை நம்ம பார்த்தோம்னா அதோட அட்ராக்ஷனோட கம்பேர் பண்ணும்போது கே ஷெல்லோட அட்ராக்ஷன் அதிகமா இருக்கும். ஏன்னா கிட்டக்க இருக்கிறது, பக்கத்திலேயே இருக்கிறதுனால. இப்போ அட்ராக்ஷன் அதிகமா இருந்ததுன்னு சொன்னா அந்த எலக்ட்ரானால ஃப்ரீயா சுத்த முடியாது. பிகாஸ் த நியூக்ளியஸ் இஸ் ஸ்ட்ராங்லி அட்ராக்டிங் த எலக்ட்ரான். Therefore it cannot rotate freely, it cannot circulate freely. அப்போ தள்ளி போக இந்த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ல வரும்போது எலக்ட்ரான்ஸ் இந்த அட்ராக்ஷன் கம்மியாயிடுறது. கம்மியாகிறதுனால எலக்ட்ரான் ரிலேட்டிவ்லி ஃப்ரீ ஆயிடுறது. அப்போ அதால நல்லா ஃப்ரீயா சுத்த முடியும், சர்க்குலேட் பண்ண முடியும். இந்த மாதிரி இட் கேன் கோ அரவுண்ட் இட், ஃப்ரீயா அப்படி போக முடியும். அந்த மாதிரி
அப்படிதான் என்ன அர்த்தம், அதால ஃப்ரீயா போக முடியும்னு சொன்னா அதுக்கு எனர்ஜி அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஸோ outermost ஷெல்லுக்கு தான் வந்து எனர்ஜி அதிகமா இருக்கும் and the energy increases in this pattern. இதை நீ ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் போர் என்ன சொன்னார்னா, if you take an infinite orbit, ஃபர்ஸ்ட் ஆர்பிட், செகண்ட் ஆர்பிட், தேர்ட் ஆர்பிட், ஃபோர்த் ஆர்பிட், அப்படியே போய் இன்ஃபினைட் ஆர்பிட் எடுத்துட்டான்னு சொன்னா, போர் என்ன சொன்னார், அந்த இன்ஃபினைட் ஆர்பிட்டினுடைய எனர்ஜி வந்து ஜீரோன்னு எடுத்துட்டார் அவர். ஸோ அது ஜீரோன்னு எடுத்துட்டதுனால அதுக்கு முன்னால இருக்கிற இந்த ஷெல்லினுடைய எனர்ஜி எல்லாம் வந்து நெகட்டிவ்ல வரும் உனக்கு, பிகாஸ் அதோட கம்மியா இருக்கு. அவுட்டர் மோஸ்ட்டுக்கு தான் அதிகமான எனர்ஜின்னு பார்த்தோம் நம்ம. அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லுக்கு அதிகமான எனர்ஜி இருக்கிறதுனாலையும் அதுக்கு ஜீரோன்னு வேல்யூ அவர் எடுத்துன்றதுனாலையும் இதுக்கு முன்னால இருக்கிற ஷெல்ஸ், அந்த ஷெல்லுக்கெல்லாம் பேரு பெனல்டிமேட் ஷெல்லுன்னு பேரு. அதுக்கு பேர் பெனல்டிமேட். அல்டிமேட்னா கடைசியில இருக்கிறது, பெனல்டிமேட்னா அதுக்கு முன்னால இருக்கிறது, கடைசியில இருக்கிறதுக்கு முன்னால இருக்கிற ஷெல்ஸுக்கெல்லாம் பேரு பெனல்டிமேட் ஷெல்ஸ்ன்னு பேரு. ஸோ அந்த பெனல்டிமேட் ஷெல்ஸ்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸோட எனர்ஜி எல்லாம் வந்து இதை விட கம்மியா இருக்கும். இது ஜீரோவா இருக்கிறதுனால இதோட எனர்ஜி எல்லாம் வந்து நெகட்டிவ்ல இருக்கும். இப்போ வந்து உனக்கு ஒரு கான்செப்ட் கொஸ்டின் எல்லா டெஸ்ட்ல கேட்பாங்க, வை த எனர்ஜி ஆஃப் ஆர்பிட் இஸ் நெகட்டிவ் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு இதுதான் ஆன்சர் நீ எழுதணும். ஓகே, ஸோ இதுதான் நான் சொன்னது, இன்ஃபினைட் ஆர்பிட்டினுடைய எனர்ஜியை ஜீரோவா எடுத்துட்டார். இது வந்து ஒன் ஆஃப் தி போர்ஸ் பாஸ்டுலேட். அடுத்த பாஸ்டுலேட் இது. ஓகே, அடுத்தது அவர் என்ன பண்ணார், ஹி கால்குலேட்டட் தி எனர்ஜி ஆஃப் தி ஷெல். ஒரு ஷெல்லில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானுடைய எனர்ஜியை வந்து அவர் கால்குலேட் பண்ணார். அதுக்கு பேர் போர் ஃபார்முலா அப்படின்னு பேர். ஸோ வாட் இஸ் தட் போர் ஃபார்முலா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனர்ஜி இஸ் நெகட்டிவ், மைனஸ் சைன் போட்டுக்கணும். En, E இஸ் எனர்ஜி, n இஸ் தி ஆர்பிட். எத்தனாவது ஆர்பிட்? ஃபர்ஸ்ட் n equal to 1, n equal to 2, n equal to 3. எத்தனாவது ஆர்பிட் நம்ம எடுத்துட்டோம்? nth ஆர்பிட். எனர்ஜி ஆஃப் nth ஆர்பிட் இஸ் given by negative. The value is negative. It's given by this formula. இதோட டெரிவேஷன் உனக்கு தேவையில்லை. 2 pi square me power 4 divided by n square h square. இதுல எல்லாம் நம்ம ஏற்கனவே இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரியும். mன்றது மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான், ஈன்றது சார்ஜ் ஆஃப் தி எலக்ட்ரான், என்னன்றது ஷெல், எத்தனாவது ஷெல் ஆர் ஆர்பிட், ஃபர்ஸ்ட் ஷெல்லா செகண்ட் ஷெல்லா, அந்த மாதிரி அதோட ஆர்பிட்டோட நம்பரை குறிக்கிறது. ஹெச்ன்றது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ இது எல்லாத்தோட வேல்யூவும் நம்மளுக்கு தெரியும். அவர் இதை வச்சுட்டு தான் இந்த எனர்ஜி ஆஃப் தி ஆர்பிட்டை கால்குலேட் பண்ணார். ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஃபைண்டிங் ஆஃப் போர்ஸ் பாஸ்டுலேட். இந்த எல்லா வேல்யூவும் இதை சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா, இந்த மாஸ் எல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த பிகினிங் ஆஃப் த சாப்டர்ல நான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். தாம்சன்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட், E/m ரேஷியோ, முலிகன்ஸ் ஆயில் ட்ராப் எக்ஸ்பெரிமெண்ட், அதில் எலக்ட்ரானுடைய சார்ஜ், அது எல்லாத்தையும் அவங்க அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அந்த வேல்யூஸ் எல்லாம் இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணனா உனக்கு இந்த மாதிரி ஒரு வேல்யூ கிடைக்கும். -21.8 into 10 power -19 divided by n square, where n is the number of ஷெல்லோட நம்பர். எத்தனாவது ஷெல்? ஃபர்ஸ்ட் ஷெல்லா? ஃபர்ஸ்ட் ஷெல்லா இருந்தா n equal to 1 வரும். செகண்ட் ஷெல்லா இருந்தா n equal to 2 வரும். ஜூல்ஸ் பர் ஆட்டம். எனர்ஜியோட வேல்யூ வந்து ஜூல்ஸ் பர் ஆட்டம். இதுல நீ இன்னொரு விஷயம் நோட் பண்ண வேண்டியது வந்து the energy is quantized. அப்படின்னா என்னன்றதை நான் உனக்கு அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இதோட வேற வேற யூனிட்ல நம்ம இந்த எனர்ஜியை எழுதிட்டோம்னா இட் இஸ் 13.6 எலக்ட்ரான் வோல்ட். அண்ட் இது ஏதாவது ஜூலா நீ கன்வெர்ட் பண்ணனா 1312 கிலோ ஜூல்ஸ் பர் மோல். எலக்ட்ரான் வோல்ட்டோட கன்வர்ஷன் ஃபேக்டர் இது கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நீ அந்த சம் பேசிக் கான்செப்ட்ஸ்லேருந்து இந்த கன்வர்ஷன் ஃபேக்டர்லாம் நீ ஞாபகம் வச்சுக்கணும். நியூமரிக்கல்ஸ் போடுறதுக்கு உனக்கு அது தேவைப்படும். ஓகே, ஸோ நவ் ஃபர்ஸ்ட், ஸோ இப்போ எனர்ஜியை அவர் கால்குலேட் பண்ணிட்டார். அதாவது ஒரு ஆட்டம்ல இருக்கக்கூடிய ஆர்பிட்னுடைய எனர்ஜியை அவர் கால்குலேட் பண்ணிட்டார். அடுத்தது he calculated the radius of the orbit. ரேடியஸ் ஆஃப் தி ஆர்பிட். இந்த மாதிரி ஒரு ஆட்டம் எடுத்துருக்கிறேன், ஒரு ஆட்டம் இப்படி எடுத்துக்கிறேன்னு சொன்னேன்னா, நியூக்ளியஸ் நடுவில் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஷெல் இருக்குது, ஃபர்ஸ்ட் ஷெல் இது செகண்ட் ஷெல்லு, இது தேர்ட் ஷெல்லுன்னு அப்படி இருக்குது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஷெல்லினுடைய ரேடியஸ் பார்த்தோன்னா R1, செகண்ட் ஷெல்லினுடைய ரேடியஸ் பார்த்தோன்னா R2, தேர்ட் ஷெல்லினுடைய ரேடியஸ் பார்த்தோன்னா R3. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் உனக்கு. இஃப் யூ டேக் nth ஷெல், எனி ஷெல், அதோட வேல்யூ என்ன, அவர் அதை டிரைவ் பண்ணார். அவர் இட் இஸ் கிவன் பை த ஃபார்முலா A0 into n ஸ்கொயர்.
இந்த ஏ நாட்டோட வேல்யூ அவரே கண்டுபிடிச்சிட்டாரு 52.9 பிகோமீட்டர் ஃபார் தி ஃபர்ஸ்ட் ஸ்டேஷனரி ஸ்டேட். ஃபர்ஸ்ட் ஸ்டேஷனரி ஸ்டேட்னா n equal to 1, n equal to 1. ஸோ n equal to 1ன்னா என்ன, கேஷன். n equal to 1 அப்படின்னா கேஷன். ஸோ இதோட வேல்யூவை வந்து அவர் கால்குலேட் பண்ணிட்டார். அண்ட் தட் இஸ் கால்ட் அஸ் த போர்ஸ் ரேடியஸ். தட் இஸ் கால்ட் அஸ் த போர்ஸ் ரேடியஸ். இதுதான் அவருடைய சிக்னிஃபிகண்டான ஃபைண்டிங். அது ஒரு ஆட்டமை கண்ணால் பார்க்க முடியாது, கண்ணால் பார்க்க முடியாத ஒரு ஆட்டத்தினுடைய ஆர்பிட் எங்கே இருக்குன்றத பார்த்து அதோட ரேடியஸை அவர் கால்குலேட் பண்ணியிருக்காரு. ஸோ இட் இஸ் a வெரி கிரேட் ஃபைண்டிங். அவர் பண்ண ஒர்க் எல்லாமே வந்து ஹைட்ரஜன் லேம்ப்லேருந்து வந்த லைட்டை பேஸ் பண்ணி தான் அவர் ஒர்க் பண்ணார். அதில் இருக்கிற ஆட்டம் அனலைஸ் பண்ணி அதில் வந்து அந்த லைமன் சீரீஸ், பேஷன் சீரீஸ்லாம் நான் சொன்னேன் இல்லையா, அவருடைய ஸ்டூடெண்ட்ஸு அவங்க பண்ண அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாத்தையும் வச்சு தான் அவர் அதை கால்குலேட் பண்ணார். ஸோ அவருடைய தியரி பார்த்தோன்னா மோஸ்ட்லி இட் வில் ஒர்க் ஃபார் ஹைட்ரஜன் லைக் பார்ட்டிகல்ஸ். அப்படின்னா என்ன, சிங்கிள் எலக்ட்ரான் ஸ்பீஷீஸ். இப்போ ஹீலியமில் பார்த்தோன்னா 2 எலக்ட்ரான் இருக்கும், அட்டாமிக் நம்பர் 2. இப்போ அதுலேருந்து ஒரு எலக்ட்ரான் வெளில வந்துடுது அப்படின்னு சொன்னால் He ப்ளஸ் ஆகிடும் அது. ஸோ He ப்ளஸ் இஸ் எ சிங்கிள் எலக்ட்ரான் ஸ்பீஷீஸ். அதாவது ஹைட்ரஜன் லைக் பார்ட்டிகல்ஸ்னால் என்ன அர்த்தம், ஒரு எலக்ட்ரான் இருக்கக்கூடிய ஸ்பீஷீஸுக்கு பேர் ஹைட்ரஜன் லைக் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ ஹைட்ரஜனுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டபோது அவர் அதுக்கு வந்து ஒரு ஜென்ரல் டேர்ம் கூட கொடுத்தார் ஃபார் த ரேடியஸ். என்ன, Rn, radius of the nth orbit is given by a0 into z square by atomic number z. Z கொடுத்துட்டாருங்க. ஸோ அப்போ அவர் என்ன சொன்னீங்க, நீங்கள் எந்த எலிமெண்ட் வேணால் எடுத்துக்கோங்க, அதோட அட்டாமிக் நம்பரால் நீங்கள் அதை டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட ரேடியஸ் கிடச்சிடும். நீங்கள் எந்த ஆர்பிட்னுடைய ரேடியஸ் பார்க்குறீங்களோ அதை கிடச்சிடும் சொல்லிட்டு அந்த ஒரு ஃபார்முலாவை அவர் கொடுத்துட்டார் அவர். So he found out the energy. He also found out the radius of the atom. ஸோ இதெல்லாம் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபைண்டிங்ஸ் அவருடைய பாஸ்டுலேட்டில். அந்த ஃபைண்டிங்ஸ் அதை அவர் எக்ஸ்பெரிமெண்டலாக அவர் கண்டுபிடிச்சது வந்து இட் வாஸ் அ வெரி வெரி சிக்னிஃபிகண்ட் ஃபைண்டிங், மேஜர் பிரேக் த்ரூ இந்த அட்டாமிக் மாடல். அந்த பீரியடில் இருந்த அந்த ரூதர்ஃபோர்ட் மாடல், அந்த மற்ற மாடல்ஸ் எல்லாம் எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியாமல் இருந்த சூழ்நிலையில் வந்து he gave the explanation for this type of values. கொடுத்தது வந்து ஒரு பெரிய விஷயம். அடுத்தது வெலாசிட்டி வேற அவர் கால்குலேட் பண்ணார். அந்த எலக்ட்ரான் வந்து எவ்வளோ ஸ்பீடாக சுற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெலாசிட்டியை வேற அவர் கால்குலேட் பண்ணார். வெலாசிட்டி v ஆஃப் எலக்ட்ரான் இன் தி nth ஆர்பிட், எனி ஆர்பிட் இஸ் given by v0 into z by n, வேர் v0ன்றது வந்து ஒரு வேல்யூ அவரே கண்டுபிடிச்சி எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் கண்டுபிடிச்சிட்டார். அந்த வேல்யூ சம் வேல்யூ 2.188 into 10⁸ சென்டிமீட்டர் பர் செகண்ட். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானோட வெலாசிட்டி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் எல்லாத்தையும் ஹைட்ரஜன் ஆட்டமுக்கு தான் மெயினாக அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பேஸ் பண்ணி இருந்தது. ஹைட்ரஜன் லேம்ப்ல இருந்து தான் அவர் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணார். ஐ வில் ஷோ யூ தட். முன்னால நான் ஒரு போன கிளாஸ்ல நான் அவனுக்கு அதை சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும். தட் இஸ் அவரோட எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே வந்து இட் வாஸ் பேஸ்ட் ஆன் ஹைட்ரஜன் லேம்ப். அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா அண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரால இருக்கு நினைக்கிறேன். எஸ், இங்கே பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும். யூ கேன் சி ஹைட்ரஜன் லேம்பில் தான் வந்து போர் வந்து அதை இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இதனுடைய ஃபைண்டிங்ஸ் எல்லாத்தையும் அவர் வச்சிருந்தார். லைன் ஸ்பெக்ட்ரா, இந்த லைமன் சீரீஸ்லாம் எப்படி வந்ததுன்ற. ஸோ அவருடைய எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் இட் வாஸ் பேஸ்ட் ஆன் தி எக்ஸ்பெரிமெண்டல் ஃபைண்டிங்ஸ் ஆஃப் தி ஹைட்ரஜன் லேம்ப் ஸ்பெக்ட்ரா அனாலிசிஸ். ஹைட்ரஜன் லேம்ப் ஸ்பெக்ட்ரா அனாலிசிஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல இருக்கக்கூடிய, அதாவது ஹைட்ரஜன் ஆட்டம்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆர்பிட் கே ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுடைய வெலாசிட்டியை அவர் கால்குலேட் பண்ணார். அது தட் இஸ் டேக்கன் டு பி v0. அதுல இருந்து if you can find out the velocity of the electron in the nth orbit. இப்போ நீ வந்து 10th நீ படிச்சிருப்ப. அதாவது இந்த சப்போஸ் ஒரு பார்ட்டிகல் உனக்கு இருக்கு, இங்க ஒரு பார்ட்டிகல் இருக்கு, அந்த பார்ட்டிகல் வந்து இங்கேருந்து இது வரைக்கும் மூவ் ஆகுது. சப்போஸ் இந்த டிஸ்டன்ஸ் டிராவல்டு வந்து x சென்டிமீட்டர்னு வச்சுக்கோ, அண்ட் இட் டேக்ஸ் t செகண்ட்ஸ்.
ஸோ இது வந்து பாயிண்ட் ஏ, இது பாயிண்ட் பி. திருப்பி இங்கேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகிறது, பாயிண்ட் சிக்கு போகிறது, இதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் வருது. ஸோ இஃப் யூ நோ ஒரு செகண்ட்ல அந்த பார்ட்டிகல் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் பண்றது அப்படின்றது தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா, நீ வந்து 10th செகண்ட்ல அது எங்க இருக்கும், 20th செகண்ட்ல அது எங்க இருக்கும், 50th செகண்ட்ல அது எங்க இருக்கும்ன்றத உன்னால ஈஸியா கால்குலேட் பண்ணிட முடியும். இந்த ஒரு ஃபார்முலாலாம் 10th யூஸ் பண்ணிருப்பேன். என்ன அது v இஸ் ஈக்குவல் டு என்னது, அது u பிளஸ் ஏடியா? என்ன ஃபார்முலா அது? To find out the position of the particle at any given instance. Or இது பண்றது. Okay, if you don't remember, it is okay. அதாவது ஒரு பார்ட்டிகல்னுடைய வெலாசிட்டியை நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, at any given point of time அது எங்க இருக்கும் அப்படின்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். As a parameter of time and distance வச்சு நம்மளால அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதை பேஸ் பண்ணி தான் அவர் இதெல்லாம் கால்குலேட் பண்ணார். சும்மா உனக்கு ஒரு ஐடியாக்காக சொல்கிறேன் எப்படி அவர் வெலாசிட்டியை கால்குலேட் பண்ணார் அப்படின்னு. ஸோ அண்ட் இது வந்து அடுத்த ஃபைண்டிங். ஸோ முதல்ல எனர்ஜி கண்டுபிடிச்சாரு, அப்புறம் ரேடியஸ் கண்டுபிடிச்சாரு, அப்புறம் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிருக்காரு. அடுத்தது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் ஈச் ஆர்பிட். இது நீ 9th படிச்சிருப்பேன். இட் இஸ் கிவன் பை த ஃபார்முலா 2n². 2n². ஸோ அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஷெல் k ஈக்குவல் டு n ஈக்குவல் டு 1, a ஷெல் 2 into 1², அதில் 2 எலக்ட்ரான் இருக்கும். l ஷெல் 2 into 2², m ஷெல் 2 into 3², n ஷெல் 2 into 4². So the number of electrons will be 2, 8, 18, 32. இதுக்கெல்லாம் பேரு மேஜிக் நம்பர்ஸ்னு பேரு. நான் இதை உனக்கு 10th நான் சொல்லியிருக்கேன். மேஜிக் நம்பர்ஸ்னு பேரு. இதை வச்சுட்டு தான் நம்ம எலமெண்ட்டினுடைய அட்டாமிக் நம்பர் எல்லாம் ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். நான் அது ஒரு வீடியோ போட்டிருக்கேன், யூடியூப்ல இருக்கு. யூ கேன் கோ அண்ட் வாட்ச் இட். ஹவு டு ஃபைண்ட் அவுட் த அட்டாமிக் நம்பர் ஆஃப் அன் எலமெண்ட் யூசிங் திஸ் மேஜிக் நம்பர்ஸ். ஓகே, ஸோ இது அடுத்த ஃபைண்டிங், அடுத்த பாஸ்டுலேட் இது. ஸோ இது வரைக்கும் அவர் சொன்ன எல்லா பாஸ்டுலேட்டும் வந்து அந்த பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரி வச்சோ, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் தியரி வச்சோ, அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா, எமிஷன் ஸ்பெக்ட்ரா, அதுலேருந்து வந்த ஃபைண்டிங்ஸ், அது எல்லாத்தையும் வச்சு அவர் இது எல்லாத்தையும் ப்ரப்போஸ் பண்ணார். இதுக்கப்புறமா வந்து கடைசியாக வந்த ஒரு ஃபைண்டிங் என்ன அப்படின்னா, டூவல் நேச்சர் ஆஃப் த பார்ட்டிக்கல். டூவல் நேச்சர் ஆஃப் மேட்டர் அப்படின்னா என்னன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மேட்டருக்கும் 2 விதமான நேச்சர் இருக்கும். ஒன்று வந்து வேவ் மாதிரி ஒரு நேச்சர் இருக்கும், இன்னொன்று வந்து பார்ட்டிக்கல் மாதிரி ஒரு நேச்சர் இருக்கும். இந்த வேவ் மாதிரி நேச்சர்னா என்ன, பார்ட்டிக்கல் மாதிரி நேச்சர்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சன்லைட் இருக்கு. சன்லைட் வந்து வேவா பார்ட்டிக்கலா தெரியுமா? வாட் இஸ் சன்லைட் மேட் அப் ஆஃப்? இஸ் இட் அ வேவ் ஆர் பார்ட்டிக்கல்? சார் லைட்னாலே ரெண்டுமே தானே சார், வேவ் அண்ட் பார்ட்டிகல் ரெண்டுமே இருக்குமா அதுல? சரி சரி. இப்போ வந்து உனக்கு ஏதாவது இப்போ எஃப்எம் ரேடியோலாம் வருது, நீ வந்து ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சி இப்போ 93.5 வைக்கிற அப்படின்னா, அந்த 93.5ல வந்து ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் வேவ்ஸ் வருதா, பார்ட்டிகல்ஸ் வருதா? சன்லைட் வந்து மேட்டரா இல்லையா? இஸ் இட் அ மேட்டர் ஆர் நாட்? சன்லைட்ன்றது இஸ் இட் அ மேட்டர்? டஸ் இட் ஆக்குபை ஸ்பேஸ், ஷேப், வால்யூம், இன்டர் பார்ட்டிகல் டிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்குமா அதுல? இல்ல சார். அப்போ அதுக்கு என்ன, அது வேவா அது இல்ல பார்ட்டிகலா? பார்ட்டிகல்னு சொன்னா அதுக்கு மாஸ் இருக்கணும். எலக்ட்ரான். ஸோ நான் என்ன கேட்குறேன்னு புரியுறதா? பார்ட்டிக்கல் இப்போ எலக்ட்ரானுக்கு வந்து மாஸ் இருக்கு, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அந்த சயின்டிஸ்ட் ஜே தாம்சன் அவங்க எக்ஸ்பெரிமெண்ட்ல E/m ரேஷியோ வச்சு அவர் கண்டுபிடிச்சிட்டார், எலக்ட்ரானுக்கு மாஸ் இருக்கு. ஸோ மாஸ் இருக்குன்னு சொன்னாலே இட் ஷுட் ஆக்குபை சம் ஸ்பேஸ் இல்லையா? அதான். ஸோ இப்போ ஒரு நாள் அதை சொல்ல முடியல இல்லையா? அதுதான் விஷயம் இங்க. என்ன, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மேட்டருக்கும் 2 விதமான நேச்சர் இருக்கும். வேவ் நேச்சரும் இருக்கும், பார்ட்டிக்கல் நேச்சரும் இருக்கும். நம்ம எந்த கான்டெக்ட்ல அதை பார்க்குறோம் அப்படின்றத பொறுத்து தான் அந்த நேச்சர் நம்மளுக்கு தெரியும்.
இப்போ ஃபேன் ஆஃப்ல இருக்கும்போது அந்த ஃபேனோட பிளேடு உனக்கு தனித்தனியா தெரியும், அது பார்ட்டிக்கல். இப்போ அந்த ஃபேனை ஃபுல் ஸ்பீட்ல வச்சு நீ சுத்தினேன்னா உன்னால அந்த இண்டிவிஜுவல் பிளேடை பார்க்க முடியாது. அப்ப நீ அங்க என்ன பார்க்கற? வேகமா சுத்தின்னு இருக்கிற பிளேடை தான் பார்க்கற. அந்த வேகமா சுத்தின்னு இருக்கிற பிளேடுன்றது என்னது? நீ அதை ஒரு வேவ் மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம். அப்போ உனக்கு அதோட பார்ட்டிக்கல் நேச்சர் தெரியாது. பார்ட்டிக்கல் நேச்சர்னா ஒரு ஆப்ஜெக்ட் உன் கண்ணுக்கு தெரிஞ்சாதான் நீ அதை பார்ட்டிக்கல்னு சொல்ல முடியும். வேகமா சுத்தின்னு இருக்கிற ஃபேன்ல நீ எந்த ஆப்ஜெக்டையும் தனியா பார்க்க முடியாது, ஏன்னா அது வேகமா சுத்தின்னு இருக்கு. அதனால உன்னால அதை ஒரு ஃபிக்ஸடா ஒரு பிளேடை தனியா நீ பார்க்க முடியாது. ஓகே, நான் ஃபுல் ஸ்பீட்ல சுத்தும் போது சொல்றேன். So what is dual nature? Every matter in the universe has got two types of nature. One is called as wave nature, another is called as particle nature. ஸோ இப்போ எல்லாரும் நீல்ஸ் போர் கிட்ட கேட்டாங்க, சரி நீல்ஸ் போர் நீங்கள் ஆட்டமிக் மாடல் சொல்லிட்டீங்க, அதோட எனர்ஜியை கால்குலேட் பண்ணிட்டீங்க, வெலாசிட்டியை சொல்லிட்டீங்க, ரேடியஸ் எல்லாம் சொல்லிட்டீங்க, இப்போ இந்த டூவல் நேச்சரை பற்றி என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்களே, அப்போ ஆட்டமுக்கு டூவல் நேச்சர் இருக்குமா, இருக்கா, அது உங்கள் பாஸ்டுலேட்டில் வருமா அப்படின்னா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தையும் அவருடைய பாஸ்டுலேட்டில் அவர் இன்கார்பரேட் பண்ணார். ஸோ அதுதான் இப்போ கீழே இங்கே கொடுத்துருக்கிற கான்செப்ட். இது நல்லா கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இட் இஸ் a very important concept. The dual nature of the particle, it is proposed by a scientist called as de Broglie அப்படின்னு பேர் இங்கே கொடுத்துருப்பார், de Broglie. He proposed the dual nature of the particles, dual nature of matter. Okay. So இப்போ first பார்ப்போம். So you have the nucleus here. நியூக்ளியஸ் இருக்கு உனக்கு. இந்த இடத்துல ஒரு ஆர்பிட் இருக்கு உனக்கு, சுற்றி வர இப்படி ஒரு ஆர்பிட் இருக்கு. அந்த ஆர்பிட்ல எலக்ட்ரான் இப்படி போயிட்டு சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கு. சப்போஸ் இந்த எலக்ட்ரானுக்கு ஒரு வேவ் நேச்சர் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி இப்படி வளைஞ்சு வளைஞ்சு இப்படி போயிட்டு வரும்னு அர்த்தம். அதான் வேவ் நேச்சர், இல்லையா? அப்படி வளைஞ்சு வளைஞ்சு போயிட்டு வரும்போது நான் உங்களுக்கு ஏற்கனவே வேவ்னுடைய பேராமீட்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது ஒரு கிரஸ்ட், இது இன்னொரு கிரஸ்ட். The distance between two crust is called as wavelength, lambda. ஸோ இப்போ சப்போஸ் இந்த மாதிரி அந்த எலக்ட்ரான் இப்படி போகிறதுன்னு வச்சுக்கோ, இந்த மாதிரி ஒரு வேவ் பேட்டர்னில், இந்த மாதிரி ஒரு வேவ் பேட்டர்னில் அது போகிறதுன்னு சொன்னால் இங்கே ஒரு லேம்டா வரும், இங்கே ஒரு லேம்டா வரும், இங்கே ஒரு லேம்டா வரும், இங்கே ஒரு லேம்டா. ஃபார் தேர் வில் பி so many lambdas depending upon அந்த ஆர்பிட்னுடைய லென்த்தை பொறுத்தும் அந்த எலக்ட்ரான் போகிற வேவ் பேட்டர்னை பொறுத்தும் இந்த நம்பர் ஆஃப் லேம்டாஸ் வில் வேரி. தட் இஸ் வை வி டேக் இட் as n லேம்டா. n லேம்டானா என்ன? 10 லேம்டா இருக்கலாம், 20 லேம்டா இருக்கலாம், 100 லேம்டா இருக்கலாம், 50 லேம்டா இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். அதை எதை பொறுத்து இருக்காது? அந்த ஆர்பிட்னுடைய டிஸ்டன்ஸும் அந்த எலக்ட்ரானுடைய வேவ் பேட்டர்னும். சப்போஸ் இந்த எலக்ட்ரானே இப்படி கிட்டக்க இப்படி போயிருக்குன்னு வச்சுக்கோ, அப்போ நிறைய வேவ் லென்த் வரும் உனக்கு. அப்படி இல்லாம இந்த மாதிரி போச்சுன்னு சொன்னா இது ஒரு கம்மியான வேவ் லென்த் வரும். இன்னும் நீ பெருசா இப்படி போறதுன்னு வச்சுக்கோ, இன்னும் கம்மியா வேவ் லென்த் உனக்கு வரும். ஸோ ஒரு ஆர்பிட்ல இருக்கிற எலக்ட்ரான் ஒன்று இப்படி போகலாம், இல்லை இப்படி போகலாம், இல்லை இப்படி போகலாம், இல்லை இப்படி போகலாம், எப்படி வேணாலும் போகலாம். அப்படி போகும்போது என்ன ஆகும்? இந்த வேல்யூ வேரி ஆகும், n லேம்டா அப்படின்றது வேரி ஆகும். அண்ட் அது கவர் பண்ற டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 2πr. வாட் இஸ் 2πr? distance traveled on, correct, distance traveled by the electron. So இவ்வளோ வேவ் லென்த் இந்த என்னப்பா அந்த ஆட்டம் சுத்தியா? ஆட்டமை சுத்தி இல்லடா, நம்ம இப்ப ஆட்டம் ஆர்பிட் நியூக்ளியஸை சுத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறது ஆட்டம் உள்ளுக்குள்ளதான் பேசிட்டு இருக்கோம். நீ ஆட்டமை சுத்தி வெளியில போயிட்ட. ஆமா 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 ஆமா. ஓகே, நீ கரெக்டா புரிஞ்சுட்டு இருக்கியான்றதுக்காக கேட்டேன் நான். ஓகே, இப்போ இது ஒரு ரிலேஷன்ஷிப். இந்த ரிலேஷன்ஷிப் புரிஞ்சுட்டா இப்போ எவ்வளோ வேவ் லென்த் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிராவல்ட் இன் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். இது ஒரு ரிலேஷன், போர்ஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இது ரெண்டாவது ஈக்குவேஷன் என்னன்னா, ஒரு சர்க்குலர் பாத்துல ஒரு பார்ட்டிகல் ரிவால்வ் ஆயிட்டு இருக்குன்னு சொன்னா அதுக்கு ஆங்குலர் மொமெண்டம்னு ஒண்ணு வரும். 9th மொமெண்டம்னு படிச்சிருக்கியா?
பிசிக்ஸ்ல ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி படிச்சிருக்கு இல்லையா? ஸோ அதுதான் இங்க வந்து இதுக்கு பேர் ஆங்குலர் மொமெண்டம்னு பேர். ஏன் இது ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு சொல்றோம்னா, இது ஒரு சர்க்குலர் பாத்துல போயிட்டு இருக்கு. லீனியரா இருந்ததுன்னு சொன்னா அது வேற மாதிரி மொமெண்டம். இது சர்க்குலர் பாத்துல இப்படி போயிட்டு இருக்கிறதுனால, சப்போஸ் இந்த மாதிரி ஒரு பார்ட்டிகல் இருக்கு, எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னா, அந்த எலக்ட்ரான் சப்போஸ் அந்த எலக்ட்ரானுடைய மாஸ் m, எலக்ட்ரானுடைய வெலாசிட்டி v, அண்ட் அந்த எலக்ட்ரான் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் r ரேடியஸ் ஃப்ரம் த சென்டர்ல இருந்து இருக்கு அப்படின்னு சொன்னா, தென் இதோட மொமெண்டம், ஆங்குலர் மொமெண்டம் இஸ் given by mvr. the product of mvr will be given as the angular momentum. okay, now இப்போ இந்த சர்க்குலர் பாத்துல சுத்தின்னு இருக்கிற இந்த எலக்ட்ரான்ல ஃபர்ஸ்ட் விஷயம் n லாம்டா வேவ் லென்த்ல சுத்துறது. ரெண்டாவது விஷயம் 2πr டிஸ்டன்ஸ் சுத்துறது. மூணாவது விஷயம் அதோட ஆங்குலர் மொமெண்டம் mvr. 3 பாயிண்ட். எதுக்கு? ஒரு ஆர்பிட்ல சுத்திட்டு இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கு இவ்வளோ வேவ் லென்த், இவ்வளோ டிஸ்டன்ஸ், இவ்வளோ ஆங்குலர் மொமெண்டம் இருக்கு. இப்போ நம்ம டூவல் நேச்சருக்கு வருவோம். இப்போ டூவல் நேச்சர்னா என்ன? வேவ் நேச்சர் இருக்கணும், பார்ட்டிகல் நேச்சர் இருக்கணும். ஸோ பிளாங்க்ஸ் தியரி எடுத்துட்டார் நீல்ஸ் போர். பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரி என்ன சொல்றது? E is equal to h nu. நியூ அப்படின்னா என்ன? ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சினா என்ன? வேவ். ஸோ இதோட எனர்ஜி, அதாவது எலக்ட்ரானை வந்து வேவா நம்ம கற்பனை பண்ணிட்டோம்னா அதோட எனர்ஜி வந்து இந்த மாதிரி ரிலேஷன்ல வரலாம், வேவ் நேச்சர் ஆஃப் த மேட்டர். அப்புறம் இந்த தியரியை வந்து ஐன்ஸ்டைன் மாடிஃபை பண்ணாரு 1905ல. ஓகே, 1905ல அதை மாடிஃபை பண்ணார். உனக்கு இந்த இதில் உனக்கு நான் சொல்லியிருந்தேன். எங்கள் இதில் அர்லியர் மாடல் ஆஃப் ஆட்டம்ஸில் வந்து சொல்லும்போது இங்கே உனக்கு சொல்லியிருந்தேன் நான். எங்கே அந்த இது வந்து இருக்கு பாரு. மேக்ஸ் பிளாங்க் கொடுத்த தியரி E is equal to h nuன்ற தியரியை வந்து ஐன்ஸ்டைன் வந்து 1905ல மாடிஃபை பண்ணார். அதுதான் வந்து அந்த மாடிஃபை பண்ண E is equal to mc square, where c is the velocity of the light, m is the mass, E is the energy. இது வந்து பார்ட்டிகல் நேச்சர் ஆஃப் த மேட்டர். அதாவது நீ இப்போ ஏதாவது ஒன்றுக்கு வெலாசிட்டியை நீ கால்குலேட் பண்ற அப்படின்னு சொன்னேன்னா அதுக்கு ஒரு பார்ட்டிக்கல் நேச்சரா நீ அதை ஒரு பார்ட்டிக்கலா நினைச்சுட்டேன்னா தான் நீ அதோட வெலாசிட்டியை கால்குலேட் பண்ண முடியும். அதாவது கண்ணுக்கே தெரியாத ஒரு ஆப்ஜெக்டுடைய வெலாசிட்டியை நீ எப்படி கால்குலேட் பண்ண முடியும்? இப்போ ஒரு ஆப்ஜெக்டோட வெலாசிட்டியை நீ கால்குலேட் பண்ணணும்னா அதை கண்ணால பார்க்காம உன்னால அதோட வெலாசிட்டியை கால்குலேட் பண்ண முடியுமா? இஃப் யூ கேனாட் see a particular particle, ஒரு பார்ட்டிகல் அங்கே இருக்கா இல்லையானே உனக்கு தெரியாது. அப்போ அந்த பார்ட்டிகளுடைய வெலாசிட்டியை உன்னால கால்குலேட் பண்ண முடியுமா? புரியுறதா என்ன கேட்குறேன்னு? ஸோ அப்போ அது பார்ட்டிக்கல்னா என்ன? கண்ணுக்கு தெரியணும். அது சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல. சொல்லு. ஓகே, ஸோ பார்ட்டிக்கல் நேச்சருக்கு வந்து அவர் ஐன்ஸ்டைன் கொடுத்த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி என்ன? E is equal to mc square. சின்றது வெலாசிட்டி, லைட்டோட வெலாசிட்டின்றதுனால நம்ம அது சின்னு யூஸ் பண்ணிக்கிறோம். இன் ஜெனரல் நம்ம எந்த பார்ட்டிகல்னு வச்சிருந்தோம்னா நம்ம அந்த சியை வந்து வியை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வெலாசிட்டின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நவ் வி ஹேவ் டூ ரிலேஷன்ஷிப். ஒன்று வேவ் நேச்சருக்கு மேட்டருக்கு ஒரு ரிலேஷன், ஒரு தியரி. பார்ட்டிக்கல் லைக் மேட்டருக்கு ஒரு தியரி. ரெண்டு தியரி இருக்கு நம்மளுக்கு. இப்போ நம்ம இந்த ரெண்டு தியரியும் ஈக்குவேட் பண்றோம். எனர்ஜி E is equal to h nu into mv square. ஏன் v எடுத்துட்டோம் நான் ஏற்கனவே சொன்னேன். எந்த பார்ட்டிகலா லைட் மட்டும் எடுத்துட்டேன்னா c ஸ்கொயர்னு சொல்லலாம். எனி பார்ட்டிகல் எடுத்துட்டேன்னா வெலாசிட்டின்ற டேர்மை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ mu is equal to c by lambda. இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பிகினிங் ஆஃப் த லெசன்ல வந்து இந்த ரிலேஷன்ஷிப் நம்ம பார்த்துருக்கோம். mu is equal to c by lambda. So hc by lambda is equal to mv square. ஓகே, ஸோ இதில் பார்த்தேன்னா இந்த ரிலேஷன்ஷிப் உனக்கு வந்துடும். இது வி கட் பண்ணேன்னா யூ வில் ஹேவ் தட் இஸ் h lambda is equal to mvன்னு வரும். இதை ரீஅரேஞ்ச் பண்ணேன்னா lambda is equal to h by mvன்னு உனக்கு வரும்.
lambda is equal to h by mv. இதுதான் டி ப்ராக்லி கொடுத்த அவரோட தியரி. டி ப்ராக்லி என்ன சொன்னாரு, பார்ட்டிக்கல் உலகத்தில் இருக்கக்கூடிய மேட்டர் எல்லாத்துக்கும் ரெண்டு விதமான நேச்சர் இருக்கும். நீங்க எந்த மேட்டர் எடுத்தீங்கனாலும் அதுக்கு வேவ் நேச்சரும் இருக்கும், பார்ட்டிக்கல் நேச்சரும் இருக்கும். அப்போ அதோட இப்போ ஒரு சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கார் இருக்கு சார், காருக்கு வந்து வேவ் நேச்சர் இருக்குமா? இருக்கும், ஆனால் ரொம்ப இன்சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். சரி, ஒரு சின்ன ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம், ஒரு 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 புல்லட் எடுத்துக்கலாம், துப்பாக்கியிலேருந்து ஒரு புல்லட் எடுத்துக்கலாம். அந்த புல்லட்டுக்கு வேவ் நேச்சர் இருக்குமா? இருக்கும். அது காரை விட அதோட வேவ் நேச்சர் ஜாஸ்தியாக இருக்கும். சரி, இப்போ புல்லட் வேண்டாம், நான் இப்போ இப்போ இந்த அவெஞ்சர்ஸ் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவங்க அயன்மேன்லாம் கையை இப்படி இது பண்ணான்னா அந்த கையிலேருந்து ஏதோ ஒன்று வெளியில் வரும். என்ன வெளில வரும்? அது அயன்மேன் கையிலேருந்து அப்படி பண்ணானா அப்படி கையை வேகமாக காமிச்சானா ஒன்று வருமே, அது என்னது? அது டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் எல்லாம் கையை அப்படி சுற்றினானா என்னவோ ஒரு தீப்பொறி மாதிரிலாம் வெளியில் வருமே, அது என்னது? அது வேவா பார்ட்டிக்கலா? ஏன்னா அதை வச்சு அடிச்சு ரெண்டுமே பாரு, எல்லாத்துக்கும் பாரு ரெண்டுமே. அதை தான் அவரும் சொல்றாரு. ஆட்டமுக்கும் வந்து டூவல் நேச்சர் இருக்கும், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மேட்டருக்கும் டூவல் நேச்சர் இருக்கும். அந்த டூவல் நேச்சர் வந்து அதோட மாஸ் சின்னதாக 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 அதோட வேவ் நேச்சர் ப்ரிடாமினண்டா இருக்கும். மாஸ் ஜாஸ்தியாக 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 பார்ட்டிக்கல் நேச்சர் ப்ரிடாமினண்டா இருக்கும். புரியுறதா? ஸோ அந்த ஆப்ஜெக்டுடைய மாஸை பொறுத்து அது எந்த நேச்சர்ல எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும், பார்ட்டிக்கல் நேச்சர்ல இருக்குமா வேவ் நேச்சர்ல இருக்குமான்றத நம்ம சொல்லலாம். ஆனா எல்லா மேட்டருக்கும் ரெண்டு நேச்சரும் உண்டு. அந்த ரெண்டு நேச்சரோட வேல்யூ நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். என்ன, ஒரு வேல்யூ நெக்லிஜிபிளா இருக்கும், இன்னொரு வேல்யூ சிக்னிஃபிகண்டா இருக்கும். நான் சொன்ன மாதிரி கார் எடுத்துட்டேன்னா அதோட வெயிட் வந்து ஒரு 800 கிலோ 500 கிலோன்னு இருக்கும் ஒரு காரோட வெயிட்டு. அதோட வேவ் லைக் நேச்சர் வந்து கம்மியா இருக்கும். கார் வந்து வேவ் மாதிரி பறந்து போகாது. ஹாரி பாட்டர்ல வேணா அது பறந்து போகுமா இருக்கும், நார்மலா இருக்கிற கார்லாம் பறந்து போகாது. ஸோ அதோட வேவ் நேச்சர் கம்மியா இருக்கும், பார்ட்டிக்கல் நேச்சர் அதிகமா இருக்கும். அதனால நம்ம காரை கண்ணால பார்க்க முடியாது. இப்ப துப்பாக்கிலேருந்து புல்லட்டை ஷூட் பண்றாங்க. தமிழ் படத்துல வர ஹீரோ வந்து அந்த புல்லட்டை வாங்கி அப்படியே கடிச்சு துப்பிடுவாரு, அது வேற விஷயம். நார்மலா துப்பாக்கில இருந்து வர புல்லட்டு உன் கண்ணுக்கு தெரியாது. அப்போ அதோட வேவ் நேச்சர் வந்து காரை விட அதிகமா இருக்கும். இன்னும் நீ டீப்பா போனேன்னா ஒரு ஆட்டம்ல இருக்கிற எலக்ட்ரான் சுத்தின் இருக்கு பாரு, ஒரு எலக்ட்ரான் சுத்தின் இருக்குன்னு சொல்லும் போது அதோட மாஸ் வந்து இன்னும் நெக்லிஜிபிள், 10⁻⁻17 19 31 ரேஞ்சில் வரும் அதோட மாஸ். அப்போ அது டிராவல் பண்ற அதோட நேச்சர் பார்த்தீங்கன்னா ப்ரிடாமினா அதுக்கு வேவ் நேச்சர் தான் இருக்கும், பார்ட்டிக்கல் நேச்சர் கம்மியா இருக்கும். அது உனக்கு புரியறதுக்காக தான் உனக்கு அந்த அவெஞ்சர்ஸ்னுடைய எக்ஸாம்பிள் சொன்னேன். அவங்க கையிலேருந்து வெளில வர்றதுக்கு வந்து வேவ் நேச்சர் தான் அதிகமா இருக்கு. ஸோ அந்த வேவ் நேச்சர் அதிகமா இருக்கிறதுனால, பட் அதுக்கும் வந்து பவர் நிறைய உண்டு. அந்த வேவ் நேச்சரை வச்சிருந்தாலும் அவங்க பில்டிங் எல்லாம் உடைக்கிறாங்க. ஸோ தட் இஸ் த வேவ் நேச்சர். ஸோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு h by mv. நவ் இது நம்ம ஏற்கனவே பார்த்தது. 2πr is equal to n lambda. லாம்டாவோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு h by mv. இதை எடுத்து நீங்க சப்ஸ்டிடியூட் பண்ணினா உனக்கு என்ன வரும்? n into h by mv. அண்ட் இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனா mvr is equal to nh by 2π. This is what is called as the Bohr quantisation. Very very important concept, where this mvr is called the angular momentum. mvr is called as the angular momentum. So இதுதான் அவர் வந்து கண்டுபிடிச்சது. என்னது? Bohr's quantisation. This is very very important concept in Bohr's postulate. So mvr is equal to nh by 2π. அப்படின்னா என்ன? The angular momentum of the electron revolving in a circular orbit is given by is a multiple n. என்னன்றது ஒரு இன்டிஜர், நம்பர் ஆஃப் ஆர்பிட்டோட நம்பர், n into h by 2π. இந்த h by 2πன்றது வந்து இட்ஸ் அ கான்ஸ்டன்ட். h by 2π is a constant. ஸோ அவர் என்ன சொன்னார் போர்னா, ஒரு ஆட்டம்ல ஒரு சர்க்குலர் ஆர்பிட்ல சுத்தி இருக்கக்கூடிய எலக்ட்ரானுடைய ஆங்குலர் மொமெண்டம் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஆர் இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி n. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு n-னா என்ன? அது எந்த ஆர்பிட்ல இருக்கு
அப்படின்றது தான் அது டிபெண்ட் ஆயிருக்கு. இஃப் யூ ரிமூவ் தி ப்ரொபோர்ஷனாலிட்டி ஃபேக்டர் யூ இன்ட்ரடியூஸ் எ கான்ஸ்டன்ட் கால்ட் அஸ் h by 2 pi where h is the Planck's constant and 2 pi is a value, you know it. Okay, this is one of the important derivation of the Bohrs model. இதை நீங்க உங்க நோட்புக்ல இப்போ காப்பி பண்ணிக்கோங்க. I will give you 2 minutes time. Quickly copy this. Dual nature of the particle னு போட்டு இந்த ஃபுல்லா இது வரைக்கும் காப்பி பண்ணிக்கோ. இது ஃபுல்லா காப்பி பண்ணிக்கோ. எழுதணும்.